நமோ வெங்கடேசாய. நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒவ்வொரு ஏகாதசி வரும்போதும் அந்தந்த மாதங்களில் வரும் ஏகாதசிகளை பற்றி பார்த்து கொண்டே வந்துள்ளோம். பகவான் வேதத்திலே எத்தனையோ விதமான கர்மங்களை நமக்கு சொல்லி இருக்கிறார். சிலவற்றை யாகங்கள் என்று அழைக்கிறோம், சில கர்மங்களை ஹோமங்கள் என்று சொல்லுகிறோம், சில கர்மங்கள் தானம் என்று சொல்லப்படுகின்றன. அதே போல விரதம் என்கிற ஒரு சொல்லும் உண்டு. விரதம் என்று சொன்னால் ஏதோ ஒரு நியமம், ஏதோ ஒரு செயலை எடுத்துக்கொண்டு அதை நியமேன விடாமல் தொடர்ந்து கடைப்பிடிப்பதற்கு விரதம் என்று பெயர் சொல்லப்பட்டுள்ளது. விரதம் என்று சொன்னாலே நாம் பொதுவாக என்னென்ன சுகங்களை உலக வாழ்க்கையில் அனுபவிப்போமோ அவற்றை குறைத்து கொண்டு சில துன்பங்களுக்கு நம்மையே உட்படுத்தி கொண்டு அதன் மூலம் ஏதோ ஒரு உயர்ந்த விஷயத்தை சாதிக்க ஆசைப்படுகிறோம், அதற்கு முயற்சிக்கிறோம். அதுதான் விரதம்னு சொல்லப்படுகிறது. அப்படி எத்தனையோ விரதங்கள் இருந்தாலும் பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு விரதம், தன்னுடைய பக்தர்கள் அனைவரும் கடைப்பிடிக்க வேண்டிய விரதம்னு பகவான் நினைப்பது ஏகாதசி விரதம் என்று சொல்லப்படுகிறது. 15 நாட்கள் ஒரு பட்சத்திலே உண்டு. அதிலே 11வது நாளுக்கு ஏகாதசி என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது. அந்த ஏகாதசி என்று முழுமையாக பட்டினி இருக்க வேண்டும், இரவு முழுக்கும் விழித்திருக்க வேண்டும், பகவானை பற்றியே நினைத்து கொண்டு அவனை பற்றி படித்து கொண்டு பேசிக்கொண்டு பாடிக்கொண்டு நாமும் பொழுதை போக்க வேண்டும். துவாதசி அன்று காலை பகவானுக்கு ஆராதனம் செய்து நைவேத்தியம் செய்துவிட்டு பலரும் வந்தால் அவர்கள் விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பலையும் செய்துவிட்டு அதற்கு பிறகு நாம் உண்ண வேண்டும் என்பது ஏகாதசி விரதம்னு சொல்லப்பட்டுள்ளது. துவாதசி விரதம் என்றும் இதை சொல்லுவது உண்டு. ஏன்னா துவாதசி என்று தானே முடிக்கிறோம், ஏகாதசி என்று விரதம் இருக்கிறோம். துவாதசி அன்று காலை நாம் உண்ணுகிற உணவு உள்ளதே, அந்த உணவு உண்ணுவதோடு தான் விரதம் முடிவடைகிறது. பட்டினி கிடப்பதோடு விரதம் முடியவில்லை. அப்ப பட்டினி மட்டும் கிடந்து விட்டு துவாதசி அன்று குறிப்பிட்ட நேரத்துக்குள் உணவை உண்ணாமல் போனால் அது ஏகாதசி விரதம் முழுமையே அடையாது, பண்ணதனுடைய பயனே கிடைக்காது. அப்ப துவாதசி அன்று காலை பொழுதோடு நாமும் உணவு உண்ண வேண்டும், பாரணைன்னு சொல்லுகிறோமே, அதை செய்தால்தான் ஏகாதசி விரதம் முடிவடைகிறதுன்னு கணக்கு. அப்படி ஒரு பட்சத்துக்கு ஒரு ஏகாதசின்னு பார்த்தால் வருடத்திலே 24 பட்சங்கள் உண்டு. 12 மாதங்கள், ஒரு மாதத்துக்கு வளர்பிறை தேய்பிறைன்னு 2 பட்சங்கள், ஆக 24 பட்சங்கள். ஒவ்வொரு பட்சத்திலும் ஒரு ஏகாதசி வரப்போகிறது. அதை போல இப்ப அடுத்து வரக்கூடிய மாசம் என்ன? சைத்திர மாசம். சித்திரைன்னு தமிழ்ல சொல்லுகிறோம், சைத்திரம் என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர். அந்த சைத்திர மாசத்திலே 2 பட்சங்கள், தேய்பிறை வளர்பிறைன்னு 2மே உண்டு. அந்த தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு பாப மோச்சினி என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது. இதனுடைய பெருமை என்ன என்பதை பாத்ம புராணத்திலே யுதிஷ்டிரனுக்கு கண்ணன் உபதேசிக்கிறார். பாத்ம புராணத்தில் ஒரு கட்டத்திலே இந்த ஒவ்வொரு ஏகாதசியாக சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி 12 மாதங்களிலும் என்னென்ன ஏகாதசிகள் வருகின்றனவோ ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு குறிப்பிட்ட பெயர் உண்டு. உத்தான ஏகாதசி, பரிவர்த்தன ஏகாதசி, சயன ஏகாதசி, மோக்ஷதா ஏகாதசி என்று ஒவ்வொரு பெயர் உண்டு. அதை போல சித்திரை மாதத்தினுடைய தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசிக்கு பாப மோச்சினி என்று பெயர் வழங்கப்பட்டுள்ளது. ஏன் இந்த பெயர் ஏற்பட்டது? பாப மோச்சினின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பாபம் என்றால் நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய தீய வினைகள்னு பொருள். நாம அதர்மங்களை செய்கிறோம். அதர்மம் என்பது வேதத்துக்கு புறம்பான செயல். அந்த செயல்களை செய்தோம் என்றால் அதனால் பாபம் என்கிற ஒரு அதிருஷ்டம் தோன்றுகிறது. அதிருஷ்டம்ங்கிற வார்த்தை நாம் பயன்படுத்துகிறோம், அதாவது கண்ணுக்கு தெரியாதது. திருஷ்டம்னு சொன்னா புலன்களால் அறியப்படக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம்னு அர்த்தம். அதிருஷ்டம்னு சொன்னால் கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று என்று பெயர் சொல்லுகிறோம். அந்த அதிருஷ்டம் 2 வகைப்படும். புண்ணியமும் அதிருஷ்டம்தான், பாபமும் அதிருஷ்டம்தான். அதிலே தர்மங்களை செய்தோம் என்றால், வேதம் செய்ன்னு சொன்ன காரியங்களை செய்தோம் என்றால் புண்ணியம் கிடைக்க போகிறது. அதன் பயனாக ஏதோ ஒரு இன்பத்தை அடைவோம். வேதம் எதையெல்லாம் செய்யாதே தவிர்த்து விடுன்னு நம்மை பார்த்து சொல்லுகிறதோ, ஆனால் அதை மீறி நாம் அந்த காரியங்களை செய்தோம் என்றால் அதற்கு அதர்மங்களை செய்கிறோம்னு ஆகிறது. அதனால் பாபம் என்பது ஏற்படுகிறது. அந்த பாபத்திலிருந்து மோச்சினி
நம்மை விடுவிக்க கூடியது. மோக்ஷம், மோக்ஷம்னு சொன்னாலே மூச்சிலு மோக்ஷனேன்னு தெரிவிப்பார்கள். விடுவிப்பது என்கிற பொருள் கிடைக்கிறது. அப்ப பாப மோச்சினின்னு சொன்னால் பாபங்களிலிருந்து நம்மை விடுவிக்க கூடிய ஒரு ஏகாதசி. அப்ப இந்த விரதத்தை நாம் இருந்தோம் என்றால் நாம் என்னென்ன பாபங்கள் செய்திருக்கிறோமோ அந்த பாபங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றன, அதிலிருந்து நாம் விடுதலை அடைகிறோம் என்று பொருள். இந்த ஏகாதசிக்கு ஏன் இப்படி பெயர் உள்ளது, இதனுடைய தொடர்புபட்ட கதை ஏதாவது உண்டா என்று யுதிஷ்டிரன் கண்ணனுக்கு கேட்கிறார். அதற்கு கண்ணன் பதில் சொல்லும் போது மாந்தாதா என்கிற ஒரு அரசனுக்கும் லோமசர் என்கிற ஒரு முனிவர், அவர்கள் இருவருக்கும் நடந்த ஒரு உரையாடலை மேற்கோள் காட்டுகிறார். தானாக நேரே சொல்லாமல் மாந்தாதா லோமசரிடத்துல இதே கேள்வியை கேட்கிறார். பகவான் ஸ்ரோதுமிச்சாமி லோகானாம் ஹிதகாம்யயா சைத்திரஸ்ய பிரதமே பக்ஷே கிம் நாம்னி ஏகாதசி பவேத். சைத்திர மாசம், சித்திரை மாசத்தினுடைய தேய்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி என்ன பெயர் உடையது, அதனுடைய பெருமை என்ன, அதை எப்படி கடைபிடிக்க வேண்டும், எப்படி விரதம் இருக்க வேண்டும் என்பதை மாந்தாதா என்கிற அரசன். மாந்தாதா என்பவர் சூரிய வம்சத்து அரசர்களுக்குள்ளே ஒருவர், ராமனுக்கெல்லாம் ரொம்ப முன்னாலேயே பிறந்தவர். அந்த மாந்தாதா லோமசர் என்கிற ரிஷியிடத்திலே கேள்வி கேட்கிறார். அதற்கு லோமசர் பதில் சொல்லுகிறார். ஸ்ருணுத்வம் ராஜசார்தூல காமதாம் சித்திதாயினீம் கதாம் விசித்திராம் சுபதாம் பாபக்னீம் தர்மதாயினீம். அரசனே, நல்ல கேள்வி கேட்டாய். நீ கேட்ட கேள்வியாலே உலகமே நன்மை அடைய போகிறது. இந்த புராணங்களுடைய ஒரு கருத்தே இதை ஏன் எழுதி வைக்க வேண்டும்? மாந்தாதா லோமசரிடத்துல கேள்வி கேட்டார், லோமசர் பதில் சொன்னார் என்பதை எதற்காக ஒரு புராணத்தில் எழுதி வைக்க வேண்டும்னால், அந்த ரிஷியினுடைய உபதேசம் மாந்தாதாவுக்கு மட்டும் பயன்பட்டு பிரயோஜனம் கிடையாது. அந்த உபதேசத்தால் உலகம் அனைத்தும் பயனடைய வேண்டும், அனைவரும் அந்த தர்மத்தை கடைபிடித்து நன்மை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உபதேசங்கள், நிகழ்வுகள், கதைகள் அனைத்துமே எழுதி வைக்கப்பட்டுள்ளன. அப்ப மாந்தாவதாக்கு லோமசர் சொல்றார், ராஜசார்தூல காமதாம் சித்திதாயினீம். இந்த கதை, இந்த ஏகாதசியை பத்தின ஒரு கதையை சொல்ல போகிறேன். இந்த கதையின் மூலம் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய முடியும், நீ செய்த பாபங்களிலிருந்தெல்லாம் விடுபட முடியும். அப்படிப்பட்ட கதையை நீ கேட்பாய். புரா சைத்திரரதே தேசே அப்சரோகண சேவிதே மேதாவி வசதே சாசௌ ச்யவனஸ்ய ஆசிரமே சுபே அப்சராஸ்தம் முனிவரம் மோகனாய உபசக்கிரமே மகோஷாதி விக்யாதா பயம் தஸ்ய விதன்வதி குரோஷமாத்திரம் ஸ்திதா தஸ்ய பயாத் ஆசிரம சந்நிதௌ. அப்ப தெரிவிக்கிறார், சைத்திர ரதம் என்று முன்னால ஒரு பெரிய இடம் இருந்தது, ஒரு நிலப்பரப்பு இருந்தது. அதுல ஒரு அழகான காடு, சைத்திரதம் என்கிற நிலப்பரப்பிலே ஒரு காடு இருந்தது. அந்த காடு ரொம்ப அழகானது. அங்க கந்தர்வ பெண்கள் எல்லாம் வந்து பாட்டு பாடிக்கொண்டே இருப்பார்களாம். நிறைய பறவைகள் எல்லாம் அங்கு கூடிக்கொண்டு எப்போதும் குயில் கூவிக்கொண்டே இருக்கும், மயில் ஆடிக்கொண்டே இருக்கும். அழகான பொய்கைகள், நதிகள் எல்லாம் கூடியது. இப்படி ரொம்ப ரம்யமான, மனதை ஈர்க்கக்கூடிய ஒரு காடு சைத்திர ரதம் என்கிற ஒரு தேசத்திலே இருந்தது. அங்கு ச்யவனர் என்கிற ஒரு ரிஷி இருந்தார். அவருடைய மகன், அவனுக்கு மேதாவி என்று பெயர். அந்த மேதாவி என்பவர் ச்யவனுடைய மகன். அவருடைய ஆசிரமத்திலேயே வசித்துக் கொண்டிருந்தார். காட்டுக்குள்ளே போய் அவர் அப்போது தவம் செய்வதற்காக செல்வார். அந்த சமயத்திலே அப்சரசுகளில் ஒருத்தி, அவளுக்கு மகோஷான்னு பெயர். மகோஷேதி விக்யாதா பயம் தஸ்ய விதன்வதி. மகோஷா என்று பெயருடைய ஒரு அப்சர பெண். அவள் இந்த மேதாவி தவம் செய்வதை பார்க்கிறாள். பார்த்த உடனே இந்த தவத்தை நாம் எப்படியாவது கலைக்க வேண்டும். அவளுக்கு பார்த்த உடனே கண்டதும் காதல் ஏற்பட்டது. எப்படியான அவனும் தன்னை காதலிக்க வேண்டும் ஆசை. அதனால் அவன் தவம் செய்யும் இடத்தை சுத்தி சுத்தி இவளும் வந்து கொண்டே இருந்தாள். ஆனா ரொம்ப அருகிலே செல்லுவதற்கு பயம். ஏன்னா ரிஷிகள் அனைவரும் சட்டென்று கோபம் வந்தால் சாபம் கொடுத்து விடுவார்கள் அல்லவா. அதனால இவளுக்கு அப்சரஸுக்கு பயம் இருந்தது. அதனால மகோஷா ரொம்ப அருகில் செல்லவில்லை. குரோஷமாத்திரம் ஸ்திதா, ஒரு குரோஷம் தொலைவிலேயே இருந்தாளாம் ஆசிரமத்தில் இருந்து. ஆனால் அங்கிருந்து கொண்டு எப்படியாவது அவர் பார்வை தன் பேரில் பட்டுவிடாதா, அவரும் தன்னை காதலிக்க மாட்டாரான் இவள் என்னமோ நாட்டியமாடி பாடல் பாடி எப்படியான் அவரை ஈர்க்க வேண்டும்னு பார்த்தாள். அவள் ஆசைப்பட்டபடிக்கு மேதாவியும் அவளை கண்டவுடனே அவனுக்கும் காதல் ஏற்பட்டது. இருவரும் ஆனந்தமாக சேர்ந்து விளையாடத் தொடங்கினார்கள். இப்படி நடந்து கொண்டே இருப்பார்களாம் பல ஆண்டுகளுக்கு. எத்தனை ஆண்டுகள்னு தெரிவிக்கிறார். சிவ தத்துவம் து விஸ்மிருத்திய காம தத்துவ வசம் கதா ந நிஷாம்
ந தினம் சோபி ரமன் ஜானாதி காமுகா மஞ்சுகோஷா தேவலோகே கமனாய உபசக்கிரமே ஆதேசோ தீயதாம் பிரம்மன் ஸ்வதேச கமனாயமே. மஞ்சுகோஷா என்கிற அந்த அப்சர பெண், அவளுக்கும் இந்த மேதாவி என்கிற ஆணுக்கும் ரிஷிக்கும் ஒரு காதல் ஏற்பட்டது. அந்த காதலாலே 55 ஆண்டுகள் 9 மாதங்கள் 3 நாட்கள், இத்தனை நாட்களுக்கு அவர்கள் 2 பேரும் ஆனந்தமாக இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு அப்சரசு என்றாலே தேவலோகத்திலிருந்து இறங்கி வந்த பெண்ணு தானே, அதனால இவளுக்கும் சரி நாம் திரும்ப தேவலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று மஞ்சுகோஷைக்கு ஆசை ஏற்பட தொடங்கியது. ஆனால் மேதாவிக்கோ ந நிஷம் ந தினம் சோபி ரமன் ஜானே, அவனுக்கு பகல் இரவு என்கிற வேறுபாடே தெரியவில்லை. இந்த பெண்ணிடத்தில் இருந்த ஆசையாலே ஆனந்தமாக கழித்து கொண்டிருந்தார்களே தவிர எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் போயின என்பது கூட மேதாவிக்கு தெரியவில்லை. ஆனால் நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு செயலாக இருந்தால் அது வெகு நேரத்துக்கு வெகு நாட்களுக்கு தொடர்ந்து இருந்தாலும் சட்டென்று முடிந்து போனது போல இருக்குமோ இல்லையோ. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கணும்னா தூக்கம், தூங்கி எழுந்த உடனே அப்படிதானா 3 மணி நேரம் ஆயிடுத்தா இப்பதான் கண்ணை மூடினா போல இருக்கேன்னு சொல்லுவோம். அப்படின்னா நன்னாக தூங்கி இருக்கிறோம்னு அர்த்தம். சில சமயங்களில் உபன்யாசத்தில் அமர்ந்திருக்கும் போதோ இல்ல பள்ளிக்கூடத்தில் எங்கேயான அமர்ந்திருக்கும் போதோ அலுவலகத்தில் இருக்கும் போதோ இப்பதான் அலுவலகத்துக்கு வந்து 2 மணி நேரம் ஆறுதா, எனக்கு இப்பவே களைப்பாக உள்ளது, இந்த வாத்தியார் இன்னுமா பாடம் எடுத்துக்கொண்டிருக்கிறார், எனக்கு ஏற்கனவே 2 மணி நேரமா இந்த வகுப்புல அமர்ந்திருக்கிறது போல உள்ளது என்று குழந்தைகள் சொல்லுவார்களே. அப்ப பிடித்த விஷயமாக இருந்தால் நீண்ட காலம் சட்டென்று முடிந்து போவது போல இருக்கும். பிடிக்காத விஷயமாக இருந்தால் குறுகிய காலம் கூட ரொம்ப நாழியாட்டம் இருக்குமா. கோபிகைகளுக்கெல்லாம் கண்ணன் காலையிலே மாடு மேய்ப்பதற்கு பிருந்தாவனம் போய்விட்டு மாலை திரும்ப வருவதற்குள் இருக்கிற ஒரு 8 மணி நேரம் இருக்கே, அந்த 8-10 மணி நேரத்துக்குள்ளே ஒரு யுகமே தாண்டி போவது போல இருக்குமா. த்ருட்டிர் யுகாயதே துவாம் அபஷ்யதாம் என்று கோபிகைகள் பாடுகிறார்கள். கண்ணனை பார்க்காமல் ஒரு த்ருட்டி, ஒரு கண்ணிமைக்கும் பொழுது என்பது ஒரு யுகத்தை போல இருக்கிறதுன்னு சொல்லுகிறார்கள். ஆனா இங்க இருக்கிற மேதாவிக்கு 55 ஆண்டுகள் 9 மாதங்கள் 3 நாட்கள் கடந்தது கூட தெரியவில்லை. இப்போதுதான் அரை நாள் ஆகி உள்ளதுன்னு மேதாவிக்கு எண்ணமா. ஏன்னா இந்த அப்சரசு மஞ்சு கோஷா கேட்கிறாள், மேதாவி ரிஷியே நான் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன, ரொம்ப நேரம் ஆகிவிட்டது. அவ ஆண்டுகள்னு சொல்லல, வெகு நேரம் ஆகிவிட்டது, நான் திரும்ப ஸ்வர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், எனக்கு விடை கொடுத்து நீர் அனுப்பி வைக்க வேண்டும்னு மஞ்சு கோஷா பிரார்த்திக்கிறார். அப்ப அந்த ரிஷி சொன்னார், பெண்ணே இப்போதுதானே வந்தாய், அரை நாள் தானே ஆகி உள்ளது, என்ன அவசரம், நாளை காலை வரை இருந்து விட்டு போகலாம் என்று ரிஷி சொல்லிவிட்டார். இவருக்கோ பயம், எதிர்த்து பேசினால் என்னது அரை நாள் ஆகி இருக்கிறதா, நாளை காலையா, இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டனவேன்னு வாய் திறந்து சொன்னால், இல்ல அவர் சொல்லுவதற்கு முரண்பட்டு பேசினால் அவர் சபித்து விடுவாரோன்னு அந்த பெண்ணுக்கு பயம். அதனால வாய் திறக்காமல் இருந்தாள். சரின்னு அன்று இன்னும் கொஞ்ச நாள்னு சொன்னா சில வருடங்கள் அந்த ரிஷியோடு சேர்ந்து இவளும் வாழ்ந்து வந்தாள். இன்னும் கொஞ்ச நாள் கழிந்த பிறகு மறுபடியும் பிரார்த்திக்கிறாள். வருஷானாம் பஞ்சாசத்து நவமாசான் தினத்ரயம் சா ரேமே முனிநாதஸ்ய நிஷார்த்தமிவ சாபவத்து. மிச்சம் ஒரு ராத்திரி பொழுது கழிவது போல மறுபடியும் பல ஆண்டுகள் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள். மறுபடியும் மஞ்சு கோஷா வந்து, ரிஷியே நான் புறப்படுகிறேன், ஏற்கனவே ரொம்ப நேரமாகிவிட்டது, நான் திரும்ப ஸ்வர்க்கத்துக்கு செல்ல வேண்டும், விடை பெற்றுக் கொள்ளுகிறேன்னு மஞ்சு கோஷா சொன்ன உடனே அப்ப ரிஷி சொன்னார், இப்பதானே நேத்து சாயங்காலம் கேட்டாய், நாளை காலை இருந்து விட்டு போன்னு சொன்னேன், இப்ப காலை ஆகிவிட்டது, ஒரு 15 நிமிடங்கள் காத்து கொண்டிரு, நான் போய் காலை சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும், அந்த நித்திய கர்மத்தை முடித்து விட்டு வரும் வரை நீ காத்திரு என்று அந்த பெண்ணிடம் அவர் சொன்னாள். அவளுக்கு அதுக்கு மேல சிரிப்பை அடக்க முடியவில்லை. முனிவரே, நீர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர், என்னமோ நான் நேத்து மத்தியானம் வந்தேன், இரவு ஒரு முறை கேட்டேன், இப்ப மறுபடியும் அடுத்த நாள் காலை சந்தியாவந்தனத்துக்கு நேரமாகிவிட்டதுன்னு சொல்லுகிறீரே, உமக்கு ஏதாவது காலம் எவ்வளவு கடந்து இருக்கிறதுங்கிற புரிதல் இருக்கா? 55 ஆண்டுகளும் 9 மாதங்களும் கடந்து விட்டன. நீர் இழந்தது ஒரு சந்தியாவந்தனம் 2 சந்தியாவந்தனம் கிடையாது, 55 ஆண்டுகளாக சந்தியாவந்தனத்தையே நீர் மறந்து விட்டீர், இப்ப என்னமோ புதுசா நேரமாகிவிட்டதுன்னு சொல்லுகிறீரேன்னு சிரித்து விட்டாளாம் இவள். அதை பார்த்து ரிஷிக்கு கோபம் வந்தது. ஓ, எவ்வளவு மூடனாக நாம் இருந்திருக்கிறோம், உயர்ந்த தவத்திலே இருந்து பரமாத்மாவையே தியானித்து கொண்டிருந்த நமக்கு இப்படி ஒரு செவனம், அந்த பாதையிலிருந்து நழுவி விட்டோமே என்று ரிஷிக்கு பெருங்கோபம். அந்த நழுவுதலுக்கு காரணமாக இந்த பெண்ணு தானே இருந்தாள், அவள் தானே தன்னுடைய நாட்டியத்தாலும் பாடலாலும் இவரை கவர்ந்தது. அதனால் அந்த பெண்ணிடத்திலே கோபம் ஏற்பட்டது. ஸ்மிதம் கிருத்வாது சா கிஞ்சித்
பிரத்யுவாச்ச சுஜஸ்மிதா கியத் பிரமாணா விப்ரேந்திர தவ சந்தியா கதானக. விப்ரனே, பிராமணரே, உமக்கு எத்தனை சந்தியாவந்தனத்தை இழந்திருக்கிறீன்னு கூட தெரியவில்லையா? என்னமோ இப்போது நேரமாகிவிட்டதுன்னு சொல்லுகிறீரே, 55 ஆண்டுகள் நீர் கர்மங்களை எல்லாம் விட்டு விட்டீர் என்று சொன்னவுடனே நேத்ராபியாம் விஷ்புலிங்கான் சஹா முஞ்சமானோ அதிகோபதா காலரூபாம் து தாம் திருஷ்டுவா தபச க்ஷயகாரிணீம் தாம் சசாப அத மேதாவி துவம் பிசாச்சி பவேதி ச சைத்ரஸ்ய கிருஷ்ணபக்ஷேது. அவருக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது. நான் எவ்வளவு கடுமையான தவங்களை செய்து கொண்டிருந்தேன். புலன்களை அடக்குவதென்பது மிக கடினமான ஒரு காரியம். தவம் செய்ய வேண்டும் என்றால் மனதையும் புலன்களையும் அடக்குவதென்பது முக்கியமான ஒரு பகுதி. சமதமங்கள்னு தெரிவிப்பார்கள். இந்த கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் எழுதுவோமே, ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் சாந்தி சமதமாதி அனந்த கல்யாண குண பரிபூர்ணராய் அப்படின்னு எழுதும். ஒரு பெரியோர்களை பற்றி சொல்லும் போது இந்த அடைமொழிகள் எல்லாம் சொல்லுவதுண்டு. சமம் தமம் முதலான குணங்களை உடையவர்னு சொல்லுவார்கள். சமம்னு சொன்னால் உள் இந்திரியமான மனதை அடக்குவதுன்னு அர்த்தம். தமம்னு சொன்னால் வெளிப்புலன்கள், கண்ணு காது மூக்கு நாக்கு தோல், இந்த புலன்கள் உள்ளனவே, இந்த வெளிப்புலன்கள் பாஹ்யேந்திரியங்களை அடக்குவதற்கு தமம் என்று பெயர். அப்ப சமம் தமம் இந்த இரண்டும் இருந்தால்தான் பகவானை குறித்து தியானமே செய்ய முடியும். சாந்தோ தாந்தஹா திதிக்ஷுஹு சமாஹிதோ பூத்வா ஆத்மன்யேவ ஆத்மானம் பஷ்யேத் என்று உபனிஷத் சொல்லுகிறது. சாந்தஹா தாந்தஹா உபரதஹா திதிக்ஷுஹு, மனதை அடக்கிவிட வேண்டும். கண்ட விஷயங்கள் எல்லாம் ஆசைப்படக்கூடாது. புலன்கள், மற்ற 5 புலன்களை அடக்கிவிட வேண்டும். என்ன பொருள் அருகில் வந்தாலும் மனதை அடக்குவது என்பது கொஞ்சம் எளிமையானது. ஏன்னா இப்ப கண்ணு முன்னாடி சக்கரை பொங்கல் இல்லை, ஆனா எனக்கு சக்கரை பொங்கல் மிகவும் பிடிக்கும்னு வச்சுங்களேன். அப்ப மனது சக்கரை பொங்கலை ஆசைப்படாமல் பகவானை ஆசைப்படும்படிக்கு கட்டுப்படுத்த வேண்டும். அது ஒரு புறம். ஆனா உலகம் என்னை சும்மா விட்டு விடுமா? நான் அப்படி கட்டுப்படுத்தின மனதோடு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் வந்து இதோ சக்கரை பொங்கல் இருக்கே சாப்பிட்றியான்னு கேட்பார். யாரோ ஒருத்தர் ஏதோ சாப்பிடக்கூடாத பொருளை கொண்டு வந்து நீட்டுவார். கேட்கக்கூடாத இசை காதுல விழும். ஏதோ பார்க்கக்கூடாத காட்சிகளை பார்ப்பேன். இதெல்லாம் உலகத்துல வந்து கொண்டே இருக்கும். அப்ப வெளி புலன்களையும் அடக்க வேண்டும். இப்ப மனது புலன்கள் அனைத்தையும் அடக்கி இருந்தால்தான் தவம் செய்ய முடியும். அப்படித்தான் செய்து கொண்டிருந்தார் இந்த ரிஷி. ஆனா எப்பேற்பட்ட ரிஷியாக இருந்தாலும் இந்த இந்திரியங்களுக்கு பலம் மிகவும் அதிகமானது. இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹான்னு தெரிவிக்கிறார் கண்ணன் கீதையிலே. நம்முடைய மனதை நாம் அடக்கி வைத்திருந்தால் கூட இந்த புலன்கள் என்பவை ரொம்ப வலிமை மிக்க குதிரைகளை போன்றவை. ஒரு தேர் இருக்குன்னு வச்சுங்களேன், தேர்ல குதிரைகளை பூட்டி இருப்பார்கள். குதிரை ஜெயிக்குமா அல்லது தேரோட்டி ஜெயிப்பாரா என்பது கடிவாளத்தை பொறுத்தது. கடிவாளத்தை கெட்டியா நாம பிடித்து விட்டோம் என்றால் குதிரையை அடக்கி விடலாம். ஆனா குதிரைக்கு சில சமயத்துல பலம் அதிகமா இருக்கும். என் கையிலிருந்து கடிவாளத்தை பித்து கொண்டு ஓடக்கூடிய திறமையும் சக்தியும் குதிரைக்கு இருக்கலாம். அதை போல இந்திரியங்கள் என்பவை ரொம்ப வலிமையான எதிரிகள். அந்த எதிரிகளை நாம் மனதாலே போட்டு அடக்கி வைத்திருக்க வேண்டும். ஆனால் இதை போல உலக இன்பங்கள் என்பவை அவ்வப்போது நம்மை திரும்ப இழுத்துவிடும். அது எப்பேற்பட்டவராக இருந்தாலும். என் பெரிய பக்தர்களுக்கு கூட கோபம் வந்துள்ளது. துருவனுடைய சரித்திரத்துல பார்க்கலாம். அதே போல பிருத்துன்னு ஒரு அரசன் இருந்தான், அவன் சரித்திரத்துல பார்க்கலாம். நல்ல அரசர்கள் உலக கோபத்தை அடக்கியவர்களாக இருந்தாலும் சில இடங்களில் புலன்களுக்கு தோற்று போய் விடுகிறார்கள். அதை போல இந்த இடத்துல மேதாவியும் புலன்களை அடக்கியவராக இருந்தாலும் தோற்று போனார். இத்தனை ஆண்டுகள் தான் சேர்த்து வைத்திருந்த தவ வலிமை அனைத்தையும் இப்போது இழந்து விட்டார். நித்திய கர்மத்தையே இட்டு அவர் செய்ய வேண்டிய தவத்தையே விட்டுவிட்டபடியால் சேர்த்து வைத்த வலிமை அனைத்தையும் இழந்திருந்தார். அதனால சாபம் கொடுத்தார். நீ பிசாச்சாக ஆகிவிடுவாய் என்று அவளுக்கு சாபம் கொடுத்தார். அவளோ என்ன செய்வதுன்னு தெரியாமல் அவர் காலிலே விழுந்து மன்னிப்பு கேட்க, சரி இதிலிருந்து ஒரு மோட்சத்துக்கு வழி சொல்லுகிறேன். நீ பெரிய பாபத்தை செய்து விட்டாய். என்னுடைய தவத்திலிருந்து நான் நழுவுவதற்கு நீ காரணமாக ஆகிவிட்டாய். ஆனால் அந்த பாபத்திலிருந்து நீ விடுபடுவதற்கு ஒரு வழி சொல்லுகிறேன் என்று சொல்லி, சைத்ரஸ்ய கிருஷ்ணபக்ஷேது பவத் ஏகாதசி சுபா பாபமோச்சனிகா நாம சர்வபாப க்ஷயங்கரி தஸ்யாவ்ரதே கிருதேசு கிருதேதுசு பிசாச்சத்துவம் பிரயாஸ்யதி.
பெண்ணே கவலைப்படாதே, இதோ சித்திரை மாதத்தினுடைய தேய்பிறை கிருஷ்ணபக்ஷத்திலே பாபமோச்சினி என்கிற ஏகாதசி வர இருக்கிறது. அன்றைய தினம் நீ உள்ளபடி உண்மையாக விரதம் இருந்தாய் என்றால் நீ செய்த இந்த பாபத்திலிருந்து விடுபட்டு இந்த பிசாசத்தன்மை அடைந்திருக்கிறாயே, என்னுடைய சாபத்தால் பிசாசத்தன்மை அடைந்தாயே, அதிலிருந்து நீ விடுபட்டு விடுவாய் என்று அவருக்கு வழி சொன்னார். சரின்னு அந்த பெண்ணும் ஒப்புக்கொண்டு விரதம் இருப்பதற்காக சென்று விட்டாள். இப்ப இவருக்கு பயம். அந்த பெண் நான் தவத்தை இழப்பதற்கு காரணமாக இருந்தாள், பாபம் செய்தாள், அவளுக்கு விரதத்தை சொல்லிவிட்டோம். இப்ப ரிஷி தவறு செய்திருக்கிறாரே, தன்னுடைய நித்தகர்மானுஷ்டானங்களை விட்டு காமபோகத்திலே ஈடுபட்டு இத்தனை நாள் விட்டதுக்கெல்லாம் பாபம் சேர்ந்திருக்குமே, அந்த பாபத்தை எப்படி போக்கிக் கொள்வதுன்னு தெரியவில்லை. தன்னுடைய தகப்பனாரான செவனர் அவரிடத்திலே போய், தந்தையை இதை போல் தவறழைத்து விட்டேன், நீதான் ஏதாவது ஒரு வழி சொல்ல வேண்டும்னு அவரிடத்திலே பிரார்த்திக்க அவர் ஒரு வழி சொல்ல வேண்டும் இல்லையோ. என்ன ஆச்சரியம் என்றால், இதே விரதத்தை மேதாவிக்கு செவனர் சொல்லுகிறார். எந்த விரதத்தை மேதாவி மஞ்சு கோஷாவுக்கு சொன்னாரோ அதே விரதத்தை நீயும் செய்வாய்னு செவனர் சொல்லுகிறார். பாதகம் வை கிருதம் தாத்த ரமிதா சாப்சராமயா பிராயஷ்சித்தம் ப்ரூஹி தாத்த ஏன பாபக்ஷயோ பவேத் சைத்ரஸ்ய ச அசிதே பக்ஷே நாம்னா வை பாபமோச்சினி. பிள்ளாய், உனக்கும் அதே விரதம் தான். அவள் செய்த பாவத்தை போக்குவதற்கும் பாபமோச்சனி தான் வழி, நீ செய்த பாபத்தை போக்குவதற்கும் பாபமோச்சனி தான் வழி என்று சொன்னார். இவரும் மேதாவியும் அந்த விரதத்தை கடைபிடித்து துவாதசி வரைக்கும் இருந்து பிறகு பாரணை செய்து தான் செய்த பாவத்திலிருந்து விடுபட்டார். அப்ப நாமும் எத்தனையோ நாட்களாக நித்திய கர்மங்களை விட்டு இருக்கலாம், விடவே கூடாது. நித்திய கர்மம்னு சொன்னாலே விடாமல் தொடர்ந்து செய்யப்பட வேண்டியவை. அப்படி நாம் விட்டு இருந்தால் அதற்கும் சேர்த்து பிராயச்சித்தமாக பகவான் நம்மை மன்னிப்பதற்கு இந்த ஏகாதசி விரதம் உதவும். அதே போல யாருக்காவது ஒரு தீங்கு, ஒருத்தருக்கு தவம் இருக்கு, அதை கெடுப்பதற்கு நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்து விட்டோம். ஒருத்தர் கோவிலுக்கு போகலாம்னு முயற்கும் போது அதெல்லாம் இன்னொரு நாள் போய்கொள்ளலாமே, வா திரைப்படம் பார்க்கலாம்னு அழைத்தால் நமக்கு என்னமோ ரொம்ப சாதாரண விஷயமாக தோணும். மஞ்சு கோஷா மேதாவிக்கு என்ன பாபத்தை செய்தாளோ அதே தானே நாமும் செய்கிறோம். பகவானிடத்துல ஒருத்தர் ஈடுபட்டு பொழுதை கழிக்க போகும்போது, அவனை தரிசிக்க போகும்போது அதிலிருந்து திருப்பி உலக விஷயத்துல ஒருத்தரை இழுத்தோம் என்றால் நாமும் குற்றம் செய்தவர்கள். அந்த குற்றத்துக்கும் சேர்த்து இந்த ஏகாதசி விரதமானது பிராயச்சித்தமாக இருக்கிறது என்று தெரிந்து கொள்ளலாம். பட்டனாத் ஸ்ரவணாத் ராஜன் கோசஹஸ்ர பலம் லபேத் பிரம்மஹா ஹேமஹாரீச்ச சுராபோ குரு தல்பகா. பல பாபங்களை சொல்றார். பிரம்மஹா மாடுகளையோ அல்லது மனிதர்களையோ கொன்றவன், ஹேமஹாரி தங்கத்தை திருடினவன், சுராபகா கள்ளு குடித்தவன், குரு தல்பகா குருவினிடத்திலே பெரிய அபச்சாரத்தை செய்தவன். இவர்கள் அனைவருமே விரதஸ்ய சாஸ்ய கரணாத் பூயோ முக்தா பவந்திதே. இவர்களும் கூட இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடித்தார்கள் என்றால் அந்த பாபங்களிலிருந்து விடுபடுகிறார்கள் என்று லோமசர் மாந்தாதாவுக்கு செய்த உபதேசத்தை கண்ணன் யுதிஷ்டிரனுக்கு செய்து, இதுதான் சித்திரை மாதத்தினுடைய கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, பாபமோச்சினி ஏகாதசியினுடைய பெருமை என்று விளக்குகிறார். நாமும் தெரிந்து கொண்டு இந்த பாபங்களைத்தான் நாமும் செய்திருப்போமான்னு தெரியாது, எமக்கு என்ன பாபத்தை நாம் செய்திருக்கிறோம் என்றே நாம் அறியோம். அதனால் எல்லா ஏகாதசிகளும் எல்லா விரதங்களையும் இருந்து கொண்டிருந்தால் நாம் செய்த பாபங்களை பகவான் அறிவார். அவர் ஆனந்தப்பட்டு விட்டார் என்றால் அனைத்து பாபங்களும் எரிக்கப்பட்டு விடுகின்றன. இப்படி உயர்ந்த ஏகாதசியினுடைய பெருமையை நாமும் அறிந்து கடைபிடிப்போம். सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ